ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, புத்தியை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணன்னாலே ஞான முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தூய அன்னப்பறவைகள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு நடுவில் நீங்கள் அலௌகிகமானவர்கள் அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கீங்க தானே. லௌகிக ஆத்மாக்களோட அந்த சம்பந்தத்தில் வந்தால் கூட அவங்களோட நடுவில் நீங்கள் இருந்தாலும் நான் அலௌகிகமானவன், அவங்கக்கிட்டேருந்து தனிப்பட்டவன் அப்படின்றத ஒருபோதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அன்னப்பறவைகளாக இப்போ ஆகிட்டீங்க. ஞான முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தூய அன்னப்பறவைகளாக நீங்கள் இருக்கீங்க. அப்படி தானே இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது நீங்கள் தூய அன்னப்பறவையாக இருக்கீங்க, அவங்க கொக்குகளாக இருக்காங்கன்னா அவங்க என்ன அசுத்தத்தை தான் சாப்பிடுவாங்க. கொக்குகள் என்ன பண்ணும், அசுத்தத்தை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க அசுத்தத்தை தான் சாப்பிடுவாங்க, அசுத்த வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆக அவங்க கொக்குகளுக்கு நடுவில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தூய அன்னப்பறவைக்கான வாழ்க்கையை ஒருபோதும் மறக்கலை தானே. நீங்கள் தூய அன்னப்பறவை அப்படின்றத அவங்களோட பிரபாவம் ஒருபோதும் உங்களுக்கு ஏற்படலை தானே. அவங்களோட பிரபாவத்தில் போனதுனால நானும் அந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னுலாம் கிடையாது தானே. அவங்களோடது மாயாவோட பிரபாவமாகும். ஆனால் நீங்கள், பாபா கேட்குறாங்க, நீங்கள் மாயாஜீத் ஆகிட்டீங்க தானே. அதனால் உங்களோட பிரபாவம் தான் அவங்க மீது ஏற்படணுமே தவிர அவங்களோடது உங்கள் மீது ஏற்படக்கூடாது. அதனால் சதா உங்களை தூய அன்னப்பறவை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நான் ஆத்மா தூய அன்னப்பறவை. ஏன்னா தூய அன்னப்பறவை ஒருபோதும் புத்தியில் ஞான முத்துக்களை தவிர வேறு எதையுமே ஸ்வீகாரம் செய்ய முடியாது. தூய அன்னப்பறவைனாலே ஞான முத்துக்களை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பிராமண ஆத்மாக்கள்னால் யார், உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர்கள். அவங்க ஒருபோதும் கீழான விஷயங்களை ஸ்வீகாரம் செய்ய முடியாது. கொக்குகளிலிருந்து தூய அன்னப்பறவைகளாக நீங்களும் ஆகிட்டீங்க. நீங்களும் கொக்குகளாக தான் இருந்தீங்க, அசுத்தத்தை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது புத்தியில். அதனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தூய அன்னப்பறவையாக ஆகிட்டீங்க. தூய அன்னப்பறவைகள் சதா சுத்தமாக இருக்கும். அன்னப்பறவை சதா வெள்ளையாகவும் இருக்கும். வெண்மை தூய்மையின் அடையாளமாகும். உங்களோட ஆடை கூட எப்படி இருக்குது, இப்போது வெள்ளையான ட்ரெஸ்ஸு தானே போட்டிருக்கீங்க. இது தூய்மையோட அடையாளம். எந்த வகையான அசுத்தமும் இருந்தது அப்படின்னா அவங்கள அன்னப்பறவைன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சோண்டு அசுத்தம் கூட இருக்கக்கூடாது. அன்னப்பறவைகள் சங்கல்பத்திலையும் கூட அசுத்தத்தை கொண்டு வர மாட்டாங்க. உண்மையான தூய அன்னப்பறவை அவங்களோட சங்கல்பத்தில் கூட கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா சங்கல்பம், அதாவது எண்ணங்கள் தான் புத்திக்கான உணவு. புத்திக்கு உணவு சங்கல்பம் தான். ஒருவேளை அசுத்தம் இல்லைன்னா வீணான ஒரு உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? வீண் பொருட்களை என்ன பண்ணுறாங்க, வீணான பொருட்களை இது தேவையே இல்லை, அதை என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சிடுவாங்க. வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, சேர்த்துலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் வீண் சங்கல்பங்கள்
அதை வந்து நீக்கிடுங்க. வீணான சங்கல்பங்கள். இதுதான் தூய அன்னப்பறவைகள். இவங்க அதாவது தூய அன்னப்பறவைன்னா சுத்தமான உணவுகளை சாப்பிட்றவங்க. நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி தானே இருக்கீங்க. 28/4/2025 அப்பா என்ன முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு வந்து இந்த அழியக்கூடிய சரீரங்கள் மீது இருக்கவே கூடாது. ஒரு தேகமற்றவர்கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு வைக்கணும். நீங்கள் தேகத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட தேகத்தை பார்க்காம இருங்க. அப்பா என்ன கேள்வி கேட்குறாருன்னா, புத்தியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி என்ன? சுத்தமான புத்தி உள்ளவங்களோட அடையாளம் என்ன? அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்ம அபிமானி ஆவது தான். அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களோட புத்தி தான் சுத்தமாக இருக்கும். அவங்களோட புத்தி தான் சுத்தமாக ஆகுது. நீங்கள் எப்போல்லாம் ஆத்மாபிமானியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து உங்கள் புத்தி வந்து சுத்தமாகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானி குழந்தைகள் வந்து தன்னை வந்து ஆத்மான்னு நல்லபடியாக உணர்ந்துட்டு ஒரு தந்தை மீது மட்டும்தான் அன்பு செலுத்துவாங்க. ஆனால் யார் வந்து மூட புத்தி உள்ளவர்களோ அவங்க வந்து தேகத்தின் மீது தான் அன்பு செலுத்துவாங்க. தேகத்தையே அலங்கரித்தபடியே இருப்பாங்க. அவங்களோட தேகத்தை வந்து அலங்கரிக்கணும், அழகாக வச்சுக்கணும், முகத்தை அழகாக வச்சுக்கணும், இதுலேயே கவனம் இருக்கும். எப்போனா அவங்களோட புத்தி வந்து கொஞ்சம் மூடத்தனமாக இருக்கும் போது. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஓம் சாந்தி, இந்த மாதிரி ஓம் சாந்தின்னு யார் சொன்னா? மற்ற சத்சங்களில் மாணவர்கள் கேட்பாங்க, மகாத்மா இல்லைன்னா குரு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? பரமாத்மா. பரமாத்மா தான் ஆத்மாக்களிடம் கேட்குது. இப்போது இது வந்து புதிய விஷயம் தானே. இப்போ நீங்கள் வந்து ஆத்மா அபிமானி ஆகணும். இங்கே பலர் வந்து உட்காந்துருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அவங்க கூட வந்து தேக அபிமானத்தில் தான் இருக்காங்க. குழந்தைகளாகிய நீங்கள் வந்து ஆத்ம அபிமானி ஆகி தான் இங்கே வந்து அமரணும். நான் வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கேன் புருவ மத்திக்கு நடுவில். ஏன்னா ஆத்மாவாகிய நானும் வந்து இந்த சரீரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். பிரம்ம பாபா வந்து அவர் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு தரகராக இருக்கார். ஆனால் ஆத்மா நானும் பரமாத்மாவாக இருக்கிறேன். பரமாத்மா நானும் வந்து இவ்வளோ உடம்புல வந்து பேசிகிட்ருக்கிறேன். உங்ககிட்ட வந்து இவ்வளோ விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு சரீரத்தில் நீங்கள் வந்து இப்போது வீற்று இந்த ஞானத்தை வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் ஆத்மாவாகிய உங்களுடைய தொடர்பு வந்து பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இப்போது ஒரு 5-7 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க வந்து யார்கிட்ட வந்து அன்பு வைப்பாங்க? அவங்களோட புத்தி வந்து தொடர்பு வந்து தந்தைக்கிட்ட போகும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்துன்னா ஆஸ்தி கிடைக்கும். சொத்து யார்கிட்ட இருந்து கிடைக்குதோ அவங்க தந்தைக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் வந்து சொத்து வந்து எந்த ஒரு சகோதரர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஆஸ்தி எப்பயுமே தந்தைக்கிட்ட இருந்து தானே கிடைக்கும். ஆத்மாவுக்கு ஆத்மாவே வந்து ஆஸ்திலாம் கொடுக்க முடியாது. ஆத்மாவோட ரூபத்தில் நம்ம எல்லாருமே சகோதரனாக இருக்கிறோம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது எல்லா ஆத்மாக்கள் நம்ம சகோதரர்கள் எல்லாரோட தொடர்பும் பரம்பிதா பரமாத்மாவோட தான் இருக்கணும்.
அவரே என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் நல்லபடியாக நினைவு பண்ணுங்கள், என்கிட்ட அன்பு வைங்க. படைப்பவர், அதாவது படைப்பவர் மீது தான் நம்ம அன்பு வைக்கணுமே தவிர படைப்பு படைப்புகள் மீது கிடையாது. அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகி என்ன தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு தேகதாரியும் நினைக்கவே கூடாது. இப்போ யாரையாச்சும் நினைக்கிறீங்க, உடல் இருக்கிறவங்கள நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தேக அபிமானம். இந்த தேகதாரி உங்கள் முன்னால் இருக்கிறாங்க, சரி, நீங்கள் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடாது. புத்தியில் நீங்கள் சிவ பாபாவோட நினைவில் இருக்கணும். அவங்க உங்களுக்கு சகோதரன். இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய பேர், பாய் பாய் சகோதரன் அப்படின்னு பேச்சளவில் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உண்மையாகவே பரம்பிதாவோட குழந்தைகள், எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்படின்னு நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது அதனால் உங்களோட அன்பு யார்கிட்ட இருக்கணும்? அப்பா சொல்கிறாங்க, நானே இப்போ உங்ககிட்ட நிச்சயதார்த்தம் செஞ்சுருக்கேன். இது தேகதாரியோட நிச்சயதார்த்தம் கிடையாது. ஆத்மாக்கள், பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இந்த சமயம் நீங்கள் அதனால் ஆத்மா அபிமானி ஆகணும். ஆத்மாவாகிய நம்ம தந்தையிடம் ஞானத்தை கேட்குறோம். புத்தி தந்தையோட பக்கம்தான் செல்லணும். தந்தை இவர் பக்கத்தில் அமர்ந்து இந்த ஞானத்தை சொல்லிகிட்ருக்காரு. அவரோட சரீரத்தை கூட கடனாக தான் பெற்றிருக்காரு. இது அவரோட சரீரம் கிடையாது. ஏன்னா அப்போ தானே அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். இப்போது எல்லாருமே இந்த சரீரத்தில் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க, இப்போ ஒரு ஜெயில் கைதிகள் மாதிரி ஆயிட்டீங்க. சுதந்திரமான தான் இருந்தீங்க, ஆத்மா சுதந்திரமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த இந்த இதில் சரீரத்தில் பிரவேசமாகி இதுக்குள்ளேயே அப்படி பூட்டி உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. உங்களை விடுதலை செய்கிறதுக்காக தான் அப்பா நான் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ நடிப்பு நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த சமயத்தில் யார் எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானியாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாபா சொல்கிறாங்க, இந்த பாபா இப்போது இந்த சரீரத்தில் வந்திருக்கேன், சரி இந்த சரீரத்தின் மீது நீங்கள் அன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சரீரத்தின் மீதும் அன்பு வைக்கக்கூடாது கூடாது. ஏன்னா சரீரம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த சரீரத்தை நினைக்கிறதுனால உங்களுக்கு சக்தி இழக்க தான் செய்வீங்க. ஆத்மாவோட சக்திகள் எல்லாமே இழந்ததுக்கான காரணமே இந்த சரீரத்து மேலே அன்பு வைக்கிறது, அவங்களோட சரீரம் மேலேயே அன்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் மற்றவோட சரீரத்தின் மேலே அன்பு வைக்கிறது. இதெல்லாம் ராவண ராஜ்யம். இதில் இங்கே அப்படி தான் உங்களை ராவண ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ அதனால் இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே இந்த மாதிரி மூட புத்தி உள்ளவர்களாக தான் இருக்காங்க. அதாவது தேக அபிமானத்தில் தான் இருக்காங்க, துச்ச புத்தியாக ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மூட புத்தியாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தேகத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேகத்தின் மீது தான் அன்பு வைப்பாங்க. ஆனால் சுத்தமான புத்தி உடையவர்கள், புத்தி சுத்தமாகணுன்னா கூட ஆத்மா அபிமானியாக இருக்கணும். அந்த சுத்தமான புத்தி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பரம்பிதா பரமாத்மா கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு வைப்பாங்க. ஏன்னா சொல்லப்படுதுலையே, அந்த ஹாசன் குதிரையில் உட்காந்து ஹாசன் போயிட்டு இருப்பார். அதுக்காக இந்த ஹாசன் அந்த போகிறதுனால அந்த குதிரைக்கு கூட அவ்வளோ அலங்காரம் செய்வாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையான ஹாசன் யார்? இப்போது
சிவ பாபா. பாபா தானே ஹாசன். ஹாசனை வந்து நினைவு பண்ணுவீங்களா, இல்லை குதிரையை நினச்சிட்ருப்பீங்களா? அஸ்வமேத அதாவது ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்கிறாங்க. அஸ்வ அப்படின்னாலே குதிரைன்னு பொருள் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு, குதிரைன்னு அஸ்வன்னாலே குதிரைன்னு நினச்சிக்கிட்டு குதிரையை போயிட்டு அவங்க ஸ்வாகா பண்ணுறாங்க, எரித்து சாம்பல் ஆக்குறாங்க. இதெல்லாம் வந்து கதைகள். இது பக்தி மார்க்கம். இதை உண்மையாகவே அவங்க வந்து பக்தியில் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ராஜாக்களே அந்த மாதிரி அஸ்வமேத யாகம்லாம் வந்து வளர்த்துருக்காங்க. இப்போது பாபா உங்களை, அதாவது ஆத்மாவை அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், தேகத்தை கிடையாது. ஆனால் உங்களுக்கு தேகத்தை நல்லபடியாக ஆக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, ஆத்மா எப்போ வெள்ளையாக தூய்மையாக இருக்கோ அப்போது தேகம் எல்லாமே வந்து அழகாக இருக்கும். அதுதான் தேவதா தர்மம். இப்போ ஆத்மா இப்படி கருப்பாயிடுச்சதுனால உடலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஆத்மாவை அலங்காரம் பண்ணிக்கணும். ஆத்மாவை தெய்வீக குணங்கள், அதாவது சதோப்பிரதானமாக ஆகணும், தூய்மையாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து காமச்சிதையில் உட்கார்றது, அதில் அமர்வதனால தான் கருப்பாகிறீங்க. மெயினாக உடல் உணர்வுலையே இருந்து இருந்து அப்படியே காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாயிட்டீங்க ரொம்ப. இப்போ நீங்கள் வந்து தூய்மை ஆகணும். அப்பா வந்ததே தூய்மையாக்கிறதுக்காக தான். அதுக்கு தான் வந்து தூய்மையாக ஆகணும் அப்படின்னா அப்பா கிட்ட அன்பு வைங்க. ஏன்னா அவரை நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம தூய்மையாக ஆக முடியும். பரம்பிதா பரமாத்மாவை என்ன சொல்லப்படுதுன்னா திருநேத்ரி. அவர் தான் வந்து 3ஆம் கண்ணை வந்து திறந்து வைக்கிறாரு. திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, திரிலோகநாதர் அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் இருக்குது. 3 உலகங்களோட ஞானமும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. 3 உலகத்தோட ஞானம். திரிகாலதர்ஷியாக நீங்களும் ஆயிட்டீங்க. 84 பிறவி ஞானத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் வந்து இப்போது நீங்களும் வந்து, ஏன்னா 3 காலத்தையும் அவருக்கு தெரியும். கடைசியில் வந்து என்ன நடக்க போகுது, விநாச காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே யார் கொடுக்குறா? உண்மையாகவே யார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அடையிறீங்க? சிவ பாபா கிட்டேருந்து தானே. கடைசி காலத்தில் உங்களுக்கு விநாச காலத்தில் எங்களுக்கு கொஞ்சோண்டு இவங்க மேலே வந்து பற்று இருக்குங்க, கொஞ்சோண்டு அந்த தேகதாரி மேலே அன்பு இருக்குது, கொஞ்சோண்டு நினச்சிங்கன்னா கூட அவ்வளோதான். கடைசி காலத்தில் விநாச காலத்தில் விபரீத புத்தி வந்து அவங்க பக்கம் போயிடும். அப்புறம் என்ன நடக்கும்? கடைசி காலத்தில் உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு பதவி தான் கிடைக்கும். நீங்கள் கடைசி காலம்னா உலகம் அழிய போகுது, உலகம் அழிஞ்சு சுத்தமாக, அந்த காலம் கிடையாது. உங்களோட மரணம், நீங்கள் எப்போ வேணால் மரணம் வரும், அந்த மாதிரி டைமில் உங்களோட புத்தி வந்து சுத்தமாக இருக்கணும். உலகம் அழியும், அது இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இந்த உடம்புக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம்ல. நீங்கள் ஆனால் அகால மரணம் அடையணும் அப்படின்னா அப்பாவோட நினைவில் அதிகப்படியாக இருங்க. ஏன்னா அப்பாவை நல்லபடியாக நினைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆயுஸ் வந்து அதிகரிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து வாழ முடியும். ஆயுசு இவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சில பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஜாதக ரீதியாக இருக்கலாம். ஆனால் அப்பாவை நினைவு பண்ணி 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 ஆயுஸ் வந்து அதிகமாகும். நிறைய தாதிகள்லாம் வந்து அவங்க 101, 104, 105, 92, 98 இந்த மாதிரி இவ்வளோ வருஷங்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கான மெயினான ரீசன் வந்து அவங்களோட ஆயுஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, உங்களோட ஆயுசும் அதிகமாகும், நீங்கள் அந்த படிப்பு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா செல்வமும் அதிகமாகும். ஆனால் நினைவில்
யாருமே அப்பாவை வந்து நல்லபடியாக நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட் வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குன்னா, இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். நினைவு வந்து கஷ்டம்தான். ஆனால் தந்தையோட தொடர்பு உங்களுக்கு இல்லை, நினைவு சரியாக பண்ணலை, ஞானம் மட்டும் நல்லா கூர்மையாக ஞானத்தை மட்டும் படைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களை வந்து பண்டிதர்ன்னு தான் சொல்ல முடியும். பண்டிதர் ஒருத்தர் இருந்தார், இந்த மாதிரி நினைவு செஞ்சுட்டே வந்து இந்த கடலையே நீங்கள் கடக்க முடியும், அதாவது ராமன் நினைவுலேயே நீங்கள் இருக்கும்போது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு அந்த மாதாஜி அவங்க வந்து நினச்சிக்கிட்டே ராமநாமத்துக்கு அவ்வளோ சக்தியா அப்படின்ட்டு, சரி கடலை கடக்க வேணாம், நம்ம வந்து ஆற்றை வந்து கடக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆற்றை வந்து கடந்து போயிட்டு டெய்லியும் கிளாஸ் கேட்டுட்டு போகிறாங்க. சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவங்க. அந்த குருவும் வந்து பண்டிதரும் சரி வாங்க படகு எடுங்க போகலாம் அப்படின்னு. நான் படகுல வர்றதே கிடையாது, இங்கே டெய்லியும் நான் நடந்து தான் வரேன், அதுவும் ஆற்றுல நடந்து வரேன் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் இப்போது நம்மளுக்கானது தான். அதாவது ஞானத்தை மட்டும் நல்லா சொல்லிகிட்டே இருக்கிறது, ஆனால் நினைவே பண்ணலை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நினைவே பண்ணலைன்னா நீங்கள் வந்து சும்மா பண்டிதர் சும்மா சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நினைவு பண்ணணும்ல, நினைவு பண்ணால் அந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி அதிசயம் நடக்கும் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைவு பண்ணணுமே. தேகத்தின் பக்கம் நீங்கள் போகக்கூடாது. நல்லா சேவை செய்கிறாங்க நிறைய பேர். பாபா சொல்கிறாங்க நல்லா சேவையெல்லாம் நல்லா செய்கிறாங்க, ஆனால் புத்தி வந்து அப்பாவோட நினைவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேக அபிமானத்தில் யாருக்கிட்டையாவது சிக்கிப்பீங்க. அசுத்தமான சங்கல்பம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நல்லா நினைவு செய்கிறாங்க அப்பாவை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புயல் காற்றே வீசினா கூட அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த மாயக்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த அதுக்கு வந்து வசப்பட்டு போக மாட்டாங்க. பிறரோட தேகத்தின் பக்கம் அவங்களுக்கு போகாது. அதனால் நீங்கள் நல்லா சேவை செஞ்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யோகா நல்லா பண்ணணும். விநாச காலத்தில் வந்து இப்போது நல்லா இருக்கீங்க, ஓகே சேவை செய்கிறீங்க குஷியாக, ஏன்னா சேவை செஞ்சால் குஷி கிடைக்கும், அந்த குஷியிலே வந்து அப்படியே இருந்துடுறது, டெய்லியும் அப்படியே நினைவு பண்ணாமையே விட்டுறது. ஆனால் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூய்மை ஆக மாட்டீங்க. தூய்மை ஆகலைன்னா என்ன நடக்கும்? எந்த ஒரு நல்ல பதவியை நீங்கள் அடையவே முடியாது. புயல் காற்று வீசிச்சுதுன்னா, கடைசியில் புயல் காற்று அந்த விநாச காலத்தில் புயல் வீசிச்சுதுன்னா முடிஞ்சது கதை. அதனால் பாபா சொல்கிறாங்க சாட்டு வைங்க. இந்த மாயா வந்து உங்களை சாட்டு வைக்கும் போது தான் சோம்பேறித்தனமாக ஆக்கிடுது. நைட்டு படுக்கும் போது சரி தூக்கம் வருது, நம்ம வந்து நைட்டு நாளைக்கு காலைல வேறு சீக்கிரம் எந்திரிக்கணும் படுத்துருவோன்னு படுத்துடுறது. மாயா வந்து ஏமாற்றிடுது. அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போதும் மாயா வந்து நைட்டு வேறு லேட்டாக படுத்தியே இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துது. அதனால் சார்ட்டு வச்சாதான் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும். அதில் வந்து ஆர்வம் வைக்கணும் அதில். ஆனால் வந்து அந்த மாதிரி யாருமே நிறைய பேர் இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான் வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாள் வைக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் நல்ல விதமாக நீங்கள் வந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் மரணம்லாம் ஏற்படாது. உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக ஆகும். ஏன்னா நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்பாவை அந்த சக்தி வந்து உடலுக்கு போய் சேரும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், ப்ளஸ் அதாவது ஆயுசு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் வந்து நீங்கள் வாழ முடியும் தாதிகள் மாதிரி.
துவாபரிகம், கலியுகம். துவாபரிகம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சத்தியுகம் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நீங்க வந்து சத்தியுகத்தில வரணும் அப்படின்னா, எந்த ஒரு தேகதாரியின் நினைவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உற்றார், உறவினர்களோட நினைவு வருது. இந்த நண்பர்கள் நினைவே வந்துட்டுருக்கு. அப்பாவ கரெக்ட்டா நினைக்கும்போது, இவங்களோட நினைவே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா, அப்புறம் நீங்க வந்து திரேதா யுகத்தில தான் வருவீங்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து ஃபேஷனும் அவ்ளோ தொல்ல பண்ணுது. எல்லாரும் அவ்ளோ அந்த அவங்க மீதே அவங்க காதல் வரணும் அப்படின்றதுக்காக டிப் டாப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ என்ன சொல்றது? குழந்தைகள் நீங்க வந்து இந்த மாதிரி பெயர் ரூபத்தில போயிட்டு மாட்டிக்காதீங்க. லக்ஷ்மி நாராயணனோட உடை எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களதெல்லாம் ராயலா இருக்கும். நல்லபடியா அதாவது எல்லாம் கவர் பண்ணி நல்லா ட்ரெஸ்ஸு ராயலா இருக்கும். ராஜா ராணியோடது. ஆனா இது வந்து வேஷ்யாலயம். அது வந்து சிவாலயம். இது வந்து வேஷ்யாலயமா இருக்கிறதுனால அப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அது ட்ரெஸ்ஸு வந்து நீட்டா பண்ணிக்கலாம். ஆனா வந்து ரொம்ப அதில வந்து கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இந்த நகை போட்டுக்கலாமா? அப்படின்னெல்லாம் வந்து ஆசை வருது. நல்லா உலகமே அழிய போதே! சரி நம்மளும் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு, எல்லாருக்கும் காமிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு சரீரத்த விட்டுறலாம் அப்படின்னு நெனச்சிட்ருக்காங்க. சரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா போட்டுக்கோங்க. ஆனா என்னதான் வந்து அப்பா சொல்றாங்க, என்னதான் வந்து நீங்க நகையெல்லாம் போட்டா கூட சரீரம் வந்து பழசாச்சே! தமோ பிரதானமான சரீரமா இருக்கே! தேவதைகளுக்கு தான் வந்து சதோ பிரதானமான சரீரம் இருக்கும். அவங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இங்கே வந்து பழையதுலயும் பழசாயிடுச்சு. உலகமே பழசு. எல்லா நகைகளும் கலப்படம் தான். அதனால நீங்க தான் வந்து முடிவு எடுக்கணும் இப்போ. நம்ம வந்து என்ன மாதிரி பதவி அடையணும்? நல்ல பதவி அடையணும். பாரடைஸில வந்து முதல் நம்பர்லேருந்து போகணும் அப்படின்னா, ஆத்ம அபிமானியா ஆகணும். அதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா அது ஈஸி கிடையாது தான். ஆனா அத நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பல வியாதிகள் கூட உங்களுக்கு சரியாகும். ஏதாவது வியாதி இருந்ததுன்னா உடம்புல, அது கூட சரியாயிடும். அப்புறம் நல்லா நினைவு பண்ணீங்கன்னா, உயர்ந்த பதவியும் கிடைக்கும். அதனால வரதானம் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் நீங்க எல்லாருமே உடல் நிர்வாகமும் பண்ணணும். உயிர் நிர்வாகமும் பண்ணணும். அதாவது 2 சேவை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணிடுறீங்க, ஏதாவது இப்போ இல்லறத்தையும் அப்பா பார்த்துக்க சொல்றாரு அப்படின்ட்டு இல்லறத்திலேயே அப்படியே போயிடக்கூடாது. 2துலேயுமே நீங்க சமநிலையில இருக்கணும். சரி சமநிலையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா சொல்றாங்க, ஸ்ரீமத் என்னும் முள் சரிவர இருந்துச்சுன்னா, நீங்க 2 பக்கமும் சமநிலையில இருக்க முடியும். ஸ்ரீமத்த வந்து பக்காவா நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னா, அதுவும் இதுவும் உங்களால சரியாவே பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இல்லறவாசிகள்னா உங்கள நெனச்சுக்காதீங்க. நம்ம வந்து ட்ரஸ்டி அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஈஸ்வரிய காரியத்துக்காக இப்போ இந்த இல்லறத்தில ட்ரஸ்டியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஆனா ஸ்ரீமத்து படி பக்காவா நடந்து போயிட்டே இருங்க. அப்பதான் சமநிலை வந்து ஏற்படும். வெற்றி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்பா ஸ்லோகன் அப்பா என்ன சொல்றாருன்னா, முதல் டிவிஷன்ல நீங்க வருவதற்கு கர்மேந்திரியங்களையும் மாயாவையும் வென்றவரா ஆகணும். அவ்யக்த இஷாரா என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து சிவசக்தி இணைந்த ரூபம் இருக்கோ அது மாதிரி தான் பாண்டவபதி பாண்டவர் அதாவது என்னும்போது சதா காலத்துக்கான இணைந்த ரூபம். பாண்டவபதியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்க முன்னாடி பாபாவும் சாகாரத்தில்
உடனடியாக ஆஜராயிடுவார். என்ன நீங்கள் எப்போ அழைச்சாலும் ஒரு நொடியில் வந்து உங்ககிட்ட வருவேன். அதனால தான் இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை வந்து தூய்மையான புத்தி உடையவர்களாக மாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.